சாதி சான்றிதழ் தேவை, காலையில் மனு வந்தது, உடனே தந்தோம். மாணவர்களுடைய கல்விக்கு உதவியாக வருமான சான்றிதழ் தேவை, காலையில் வந்தது, உடனே தந்தோம். பொதுவாக யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. அரசாங்கம் என்பது ஆமை வேகம்தான். ஆனால் ஆமை வேகத்தில் இயங்குகிற அரசாங்கத்தை ராக்கெட் வேகத்தில் இயக்குகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் வந்திருக்கிற மனுக்களுக்கு உடனடி நிவாரணம் காணுகிறோம். மக்கள் பயன்படுகிறார்கள். எங்கள் பைவு தேர்வு மூலம் உயர்கல்விக்கு ஒரு முட்டுக்கட்டை இருந்தது. ஆண்டுக்கு 24,000 பேர் மட்டும்தான் பொறியியல் கல்லூரியில் சேர முடிந்தது நுழைவுத் தேர்வு மூலமாக. நுழைவுத் தேர்வை ரத்து செய்ததற்கு பிறகு 72% மாணவர்கள் நுழைவுத் தேர்வு இல்லாமல் +2 மார்க்கை வைத்து பொறியியல் படிப்பில் சேர்ந்தார்கள். எனக்கு எங்கு பார்த்தால் BA, BSc, BCom, MCom, MSc வருகிறது, நம் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய கலைஞர். நம்முடைய அருமை சகோதரர் சொன்னதை போல, நீ முதல் பட்டதாரியாக இருந்தால் எந்த மாநில முதலமைச்சர் நினைக்கவில்லை. ஒரு கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை முதல் முறையாக படிக்கிறான், அவன்தான் முதல் கிராஜுவேட்டாக இருந்தால் முதலமைச்சரே சொன்னார், உனக்கு 5 மார்க்குகளை அரசாங்கமே தந்து பிற மாணவர்கள் 50 எடுத்தால் நீ 45 எடுத்தால் போதும், 50 எடுத்து மாணவரோடு நீ சேர்ந்து படிக்கலாம் என்ற புதிய அத்தியாயத்தை உருவாக்கியதனுடைய விளைவு இன்றைக்கு உயர்கல்வியில் அதிகம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் 2035 50% தொட வேண்டும் ஒன்றிய அரசு இலக்கு. இன்றைக்கு 28% தான். இன்றைக்கு 28, 2035 50 இது ஒன்றிய அரசு இலக்கு. ஆனால் இன்றைக்கு 53% தொட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பது உயர்கல்வியில் நாம் அடைந்த பெருமை. அதைவிட பெருமை பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பிரதேசம் பீகார், ஒரிசா, கர்நாடகா எங்கு சென்றாலும் அதிகம் பேர் படித்த மாநிலம் எது என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற உச்சநிலையை நாம் தொட்டதற்கு காரணம் திராவிட இயக்கம், தலைவர் கலைஞருடைய உழைப்பு, தளபதியுடைய அரிய திட்டம், அதன் மூலம் முன்னேற்பாடுதான் இந்த வளர்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.